நான் என் மூச்சை காட்டிலும் மிக முக்கியமாய் நேசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் கடவுளுடைய வேதாகம். கடவுளுடைய வேதாகம் என் வாழ்க்கையில நான் முக்கியமாய் பொன்னை காட்டிலும், பொருளை காட்டிலும், ஆஸ்தி அந்தஸ்தை காட்டிலும் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று உண்டு என்றால் அது வேதாகமம் மட்டும்தான். தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆசீர்வாதம் ஏசாயா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பாருங்க, நல்லா கவனிங்க. வேதாகமத்தை வாசிக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்குது, மனசுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. விஞ்ஞானம் மனிதர்களை பயமுறுத்துது, மனிதனுடைய படிப்பு மனிதர்களை அச்சுறுத்துகிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, விசுவாசத்தை தருகிறது, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நல்ல கவனிங்க, வேதாகமம் சரியா சொல்லுகிறது. எத்தனையோ வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்து போனாலும் இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் பல மடங்கு மரித்து போயிருக்கிறார்கள். இந்த வேதாகமத்தை அழிக்க நினைத்த எத்தனையோ மகா மனிதர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கும் என்னுடைய வேதாகமம் என்னுடைய கரத்தில் இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அழியாமையை, ஒரு வல்லமையை கொண்டு உள்ளது. இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? மறுபடியும் வாசிக்கிறோம். 7வது ஒரு காரியம் யாருக்கு கொடுக்கப்படும்? கொடுக்கப்படும் வாசிக்கிறோம். யாருக்கு கொடுக்கப்படும்? தேடுகிறவர்களுக்கு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கேட்கிறவர்களுக்கு, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு, நீதிமானுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் என்ன? குறிப்பாக பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு, பரிசுத்தவான் அவனுக்கு உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். 2வது காரியம், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். 2வது ஆசீர்வாதம். 3வது, அவன் அப்பம், அதாவது பரிசுத்தமாய் வாழுகிறவனுக்கு அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, என் அன்பான தேவச்சனமே, கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். கடவுளுக்காய் பக்தி வைராக்கியமா இருக்கிற, பரிசுத்தமாய் வாழுகிற உங்களுக்கு கடவுள் உங்களுடைய ஆகாரத்தை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஆகாரத்தை கொடுத்த அவரு விக்கி கொண்டு சாகணும் அப்படின்னு விரும்ப மாட்டார். ஆகாரத்தை கொடுத்த அதை வரை திரும்ப சொல்லுகிறார், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய். எல்லாரும் வாசிங்கள் இந்த வசனத்தை, இந்த வாக்கியத்தை, கடைசி அந்த வசனத்துடைய கடைசி பகுதியை. உன் தண்ணீர் உனக்கு கொடுக்கப்படும். பரிசுத்தமாய் வாழுகிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீதிமானுக்கு, கடவுளை தேடுகிற உங்களுக்கு, ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு விரும்புகிறார். என்ன ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள்கிட்ட தெரியுமா? மனிதர்களாயிருக்கிற உங்களுக்கிட்ட நீங்க கடவுளை தேடணும், கடவுளுடைய சம்பத்தை கேட்கணும், கடவுளுக்கு நீங்க கொடுக்கணும், நீங்க பயன்படணும், நீங்க ஜெபிக்கணும், சக மனிதர்கள் மத்தியில் நீதிமானாய் காணப்படணும். உலகத்தில்
அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அந்த ஜனக்கூட்டத்தில் நீ யார் என்பதை வெளிப்படுத்தும், பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும். நீ பரிசுத்தமாய் வாழ்வ அப்படின்னா உன் ஆகாரம் நிச்சயமா உனக்கு கிடைக்கும். உனக்கு வேண்டிய தண்ணீரை நிச்சயமாய் அவர் உனக்கு தருவார். அதுதான் சொல்லுகிறேன். இந்த நாட்களில் தமிழகத்திலே தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் தண்ணீர். நல்ல கவனிக்க, தண்ணி இல்லாமல் எந்த பொருளையுமே நம்ம உபயோகப்படுத்த முடியாது. சோறு செய்யணும் அப்படின்னா கூட தண்ணி வேணும், குழம்பு செய்யணும்னா கூட தண்ணி வேணும். ஒரு மனுஷன் முக்கியமாக உயிர் வாழன்னா தண்ணி ரொம்ப முக்கியம். ஆனால் எங்கள் அப்பா இயேசு எனக்கு கொடுத்த வேதாகமம் வழியாக அவர் பேசுகிறார். உன் தண்ணீர் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும், உனக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ பேச நல்ல ஆண்டவர், இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னை போல இருக்கிற, என் பட்டணத்தில் இருக்கிற, என் மாவட்டத்தில் இருக்கிற, என் கிராமங்களுக்குள்ள இருக்கிற என் எல்லா சக மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் நல்ல இயேசுவிடம் அன்றாடுகிறேன். நீதிமான், வேதம் சொல்லுகிறது, ஒரு பட்டணத்தின் நீதிமான் சந்தோஷமாய் இருப்பான், ஆனால் அந்த பட்டணம் சந்தோஷமாய் கழிவுறும் என்று சொன்ன வேத வாக்கியம் இந்த நாட்கள் நிறைவேறும். இந்த உலகம் நீதிமான கொண்டு பாதுகாக்கப்படும். இந்த உலகம், இந்த பட்டணம், கிராமம், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் நீதிமானாய், ஜெபிக்கிறவனாய், பரிசுத்தமாய் வாழ்வா அப்படின்னா உன்னை கொண்டு உன் சந்ததிகள், உன் சொந்த பந்த இனங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பான். எனவே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுங்க. கடவுள்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அருமையாய் நேசிக்கிற என் அன்பின் பரலோக பிதாவே, அருமை நல்ல வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் சத்தத்தை கேட்கிறேன் உடைய பிள்ளைகளுக்கும், உடைய பிள்ளைகளை சார்ந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் தேவ ஜனங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அன்றாட தொடர்ந்து உன் நாமத்தை ஆண்டவரை கொடுத்து கர்த்தர் மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.